Chrome appல this site cannot reach அப்படிங்கிற மாதிரி ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணுவீங்க. இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறதான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான கம்ப்ளீட் ப்ராசஸ் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். க்ரோம் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு சைடில் இருக்கக்கூடிய 3 லைன்ஸ் பட்டனை கிளிக் பண்ணிட்டு அதில் ஹிஸ்ட்ரி ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிட்டு அதில் டெலிட் ப்ரௌசிங் டேட்டான்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு அதில் வந்து டைம் ரேஞ்ச் கொடுத்துருப்பாங்க. அதை செலக்ட் பண்ணி ஆல் டைம் கொடுத்துட்டு கீழே டெலிட் டேட்டான்னு கொடுத்துருங்க. ஒன்ஸ் கொடுத்துட்டு அப்படியே பேக் வந்துட்டு உங்களோட க்ரோம் ஆப்பை லாங் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா ஆப் இன்ஃபோ அப்படின்னா வந்து ஒரு ஐ பட்டன் மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் நீங்கள் அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி அந்த ஆப்ஷன் வந்து காட்டல அப்படின்னா செட்டிங்ஸில் போயிட்டு ஆப் கிளிக் பண்ணி அதில் வந்து க்ரோம் ஆப் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இந்த ஆப் இன்ஃபோ வந்து ஓப்பன் பண்ணிட்டு அங்கே ஸ்டோரேஜ் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு கிளியர் ஆல் டேட் அப்படின்றத கொடுத்துருங்க. ஒன்ஸ் நீங்கள் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் க்ரோம் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஒன்ஸ் நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மேலே இருக்கக்கூடிய 3 டாட் பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஒன்ஸ் அதை கிளிக் பண்ணிட்டு செட்டிங்ஸ் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவசி அண்ட் செக்யூரிட்டி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா யூஸ் செக்யூர் டிஎன்எஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிட்டு அதில் சூஸ் அனதர் ப்ரொவைடர் அப்படின்றத கிளிக் பண்ணிட்டு அதில் கஸ்டமைஸ்டு பக்கத்தில் ஒரு ஏரோ இருக்கும். அதை செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணவே பார்த்தீங்கன்னா அதில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து கிளீனிங் ப்ரௌசிங் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலி ஃபில்டர்னு இருக்கும். அதை தவிர்த்து மற்ற 3த்தையும் பார்த்தீங்கன்னா வந்து ஒன்றா கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ க்ளவுட்ஃப்ளேரை கிளிக் பண்ணலாம், கூகுள் பப்ளிக் டிஎன்எஸ், அதுக்கப்புறம் ஓப்பன் டிஎன்எஸ், இந்த மாதிரி 3 ஆப்ஷன் இருக்கும். அதை ஒன்றா கிளிக் பண்ணி நீங்கள் வந்து எந்த வெப்சைட் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகலையோ அந்த வெப்சைட்டை நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த வீடியோவில் சொன்ன இந்த மெத்தட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். அண்ட் மெயின்லி பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் உங்களோட க்ரோம் ஆப்பை பார்த்தீங்கன்னா வந்து அப்டேட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். அப்டேட் பண்ணாமல் இருந்தாலும் உங்களுக்கு இந்த மாதிரி இஷ்யூ வந்து வரும். அதனால் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு ரெகுலராக அப்டேட் வந்து பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோவில் சொன்ன இந்த மெத்தட்ஸ் எல்லாமே நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறது மூலியமாக இந்த சைட்டு ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சால்வ் ஆகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. இது எதுவும் உங்களுக்கு ஒர்க் ஆகலை அப்படின்னாலும் கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். வேறு எதுவும் சொல்யூஷன் இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக வந்து சொல்கிறேன். அண்ட் வேறு என்ன கண்டென்ட் நம்ம சேனலில் வந்து போஸ்ட் பண்ண நினைக்கிறீங்களோ அதை பற்றியும் ஷேர் பண்ணுங்கள். அதற்கான வீடியோஸுமே சீக்கிரமாகவே நம்மளோட சேனலில் வரும்.